الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال النبي صلى الله عليه وسلم கொஞ்சம் நெருக்கமா இருந்துவோம் இன்ஷா அல்லாஹ். சங்கையான ஒரு மாதம் ரமதானுடைய மாதத்துல அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறது எங்களுடைய அமல்களுடைய ஒரு அறுவடை மாதமா. இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம், விவசாயி நெல்லை கொண்டு போயிட்டு பயிரிடுறாரு, இல்லாட்டி ஏதாவது மரக்கறிகளை பயிரிடுறாரு. அதை பண்படுத்தி பயிரிட்டு அதற்கு சரியான முறையில் தண்ணி கொடுத்து அதை பராமரித்து அதனுடைய பருவ காலம் வரும் வரைக்கும் அதனை பக்குவமாக பார்த்து அதுக்கு பின்னால் அதனுடைய அறுவடையை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். அதனுடைய அறுவடையை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். அப்ப அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களாகிய எங்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு அமலுடைய அறுவடையுடைய மாதமாக தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான், என்னுடைய அடியான் இந்த ரமதானில் நான் விரும்பக்கூடிய அமல்களின் மூலமாக என்ன நெருங்கி அவனுடைய மௌத்து வார நேரத்தில் இந்த அமல் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும். அல்லாஹு தஆலா விரும்புறது அதுதான். இதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்னன்னா லஅல்லகும் தத்தகூன், நீங்க ஒரு தக்வாதாரியாக மாறணும் என்ற நோக்கம் மட்டும்தான். நல்லா அல்லாஹ்க்கு எங்களை கஷ்டப்படுத்தணும்னு ஆசை இல்லை. அல்லாஹ்வுக்கு எங்களோட பசியோட நாங்க இருக்கணும் என்பது அல்லாஹ்வுக்கு ஆசை இல்லை. நாங்க தாகத்தோடு இருக்கணும் என்பது ஆசை இல்லை. அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த ரமதான அடைஞ்ச இந்த நபியுடைய உம்மத் ஒரு பூர்த்தியான தக்வாதாரியாக ரமலான் முடியக்குள்ள மாறணும். அவருடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு பயந்த வாழ்க்கையாக ஆகணும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறார். இதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்துல சில அமல்களை எங்களுக்கு சுன்னத்தான அமல்களாக காட்டி தந்து இதற்குண்டான நன்மைகளை கூட அல்லாஹு தஆலா அபரிமிதமாக தருகிறார். நாங்க எதிர்பார்க்கிறது ஒரு அமலால, நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு அமலால எனக்கு இன்ன லாபம் கிடைச்சிட்டா போதுமே. ஆனா அல்லாஹு தஆலா அதற்கு மேல்மிச்சமாக அல்லாஹு தஆலா எங்களை ஆசை ஊட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஆசை ஊட்டி இருக்கிறார்கள். இந்த ரமதானுடைய மாதம் என்பது என்ன, இந்த ரமலானுடைய மாதத்துல நீங்க என்ன அமல் செய்யணும், இந்த ரமதானுடைய மாதம் எப்படியான அமலுக்குரிய மாதம் என்பதை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தி இருக்கிறார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா தந்த பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த ரமதானுடைய மாதம். இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம், ஒரு வியாபாரி அவருக்கு அந்த பிசினஸ் உடைய ஒரு சீசன் இருக்குது. பிசினஸ் உடைய சீசன் இந்த நாளைக்கும் பிசினஸ் பண்றாரு தான். ஆனா பிசினஸ் உடைய சீசன் வந்துட்டா அவரு கொஞ்சம் தலைக்கு பாரம், எங்காலடா சல்லி தேடுற, இதுக்கு எப்படி சாமான வாங்குற, எந்த ஃபேக்டரியில் உள்ளது நல்லம், எதை நான் கொண்டு வந்தா மக்களுக்கு இதை சேல் பண்ணலாம், எப்படி இந்த சேலின் மூலமாக எனக்கு பெரிய ஒரு லாபத்தை அடையலாம் என்று அந்த சீசனுக்கு கூடுதலாக யோசிக்கிறார். இத மாதிரி அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான், 11 மாதங்களை கடந்த என்னுடைய நபியுடைய உம்மத் இந்த ரமதானுடைய மாதத்துல அமல்கள்ல ஒரு ஆசையோட ஆர்வத்தோட முன்னோக்கி வரணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தரக்கூடிய பாக்கியங்களை பாருங்க.
அல்லாஹு தஆலா ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் திறந்துட்டு, வஉல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடி, வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களை எல்லாம் அல்லாஹு தஆலா விலங்கிடுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு, வதுகல்லு மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள்ல அட்டூழியம் புரியக்கூடிய கடுமையான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கட்டி அப்படியே கடல்ல அல்லாஹு தஆலா போட்டு விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இதெல்லாம் ஏனென்றா மனிதன் லேசாக சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும். ஏனென்றா இந்த ரமதானுடைய அமலின் மூலமாக. அப்ப இந்த ரமதான்ல என்ன அமல் எங்களுக்கு தரப்பட்டு இருக்குது? முதலாவது தரப்பட்ட அமல் தான் நாங்க நோன்பு நோட்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். எப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் என்றதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல விளங்கப்படுத்துறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த ரமதானுடைய மாதம் வந்துட்டா நீங்க நோன்பு நோருங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதத்தன், பகல் நேரத்தில் நீங்க நோன்பு நோக்குறதை இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கிறான். அப்ப இந்த கடமையான நோன்ப எப்படி அல்லாஹ்விடத்துல நன்மை அடைஞ்சு கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யாரு ஈமானோட இஹ்திஸாபோட, ரெண்டு விஷயம், ஒன்று நம்பிக்கை இருக்கணும், ரெண்டாவது நன்மையை நாடி செய்யணும். இந்த ரமதானுடைய மாதத்துல நாங்க நோன்பு நோக்கிறோம், வெறுமனே தாயித்திருந்து பசித்திருந்து கொண்டு பாவத்தை தவிர்ந்து கொள்ளாம அமல்கள்ல ஈடுபடாம பக்குவமாக இருக்காம இந்த நோம்புல எந்த பிரயோஜனமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா. ஒரு மனிதர் நோன்பு பிடிக்கிறார், ஆனா நோம்புல கெட்ட பேச்சு பேசுறது உடல்ல, கெட்ட செயல்ல ஈடுபடுறது உடல்ல, வீணான பேச்சுக்களை உடல்ல என்று இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இவர் சாப்பிடுறதை விட்டுட்டு குடிக்கிறத விட்டுட்டு பசியோட தாகத்தோட வெறுமனே இந்த நோம்ப காலையில இருந்து அந்தி மட்டும் கழிக்கிறதுனால அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இந்த தேவையும் இல்லைன்னா முஹத்திஸுன்கள் எழுதியிருக்கிறாங்க, இவருக்கு நன்மையை கொடுக்கணும், இவருடைய பாவத்தை மன்னிக்கணும், இவருக்கு உண்டான கூலிய அல்லாஹ் பொறுப்பேற்கணும் என்பதுல அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் எந்த தேவையும் இல்லை. நாங்க எதிர்பார்க்கிறோம் காலையிலிருந்து அந்தி மட்டும் பசியோடு இருந்தா அல்லாஹ் என்ற நோன்பை ஏற்றுக்கொண்டுட்டான் என்பது அல்ல. இந்த நோன்பை நான் பக்குவப்படுத்தணும். எதால பக்குவப்படுத்தணும் வேண்டா, ஏண்ட வார்த்தையால, ஏண்ட பார்வையால, ஏண்ட கேள்வியால, ஏண்ட சிந்தனைகளால, ஏண்ட செயற்பாடுகளால, ஏண்ட ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுதும் இந்த நோன்பெண்டா நான் ஒரு நோன்பாளி அல்லவா. இந்த நோன்பு அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க உலமாக்கள், வ அனா உஜ்ஸா பிஹி. இந்த நோன்பு எனக்குரியது, இதுக்குரிய கூலியை நான் தான் கொடுக்கிறேன். இந்த இதுக்குரிய இன்னொரு உலமாக்கள் எழுதுறாங்க என்னன்னா, வ அனா உஜ்ஸா பிஹி, நானே இந்த நோன்புக்கு கூலியாக ஆகின்றேன் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியமான நோம்ப நான் என் வாயை கட்டுப்படுத்தி, என் கண்ணை கட்டுப்படுத்தி, என் காதை கட்டுப்படுத்தி, என் உள்ளத்தை கட்டுப்படுத்தி இந்த நோம்ப பக்குவமான நோம்பாக மாற்றணும். அடுத்தது இந்த நோம்புல எனக்கு அல்லாஹ் தஆலா தொழுகையை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு கியாம லைலிஹி, நான் நபி அல்லாஹ் தஆலா இரவு நேரத்துல நின்று வணங்குவதை சுன்னத்தாக ஆக்கிக்கிறான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் இரவு நேரத்துல நின்று வணங்குவதை சுன்னத்தான ஒரு காரியமாக ஆக்கி இருக்கிறேன். நான் வளமையான பரலான தொழுகிறேன், 5 நேர தொழுகை. இப்ப இந்த ரமலான்ல எனக்கு இந்த 5 நேர பரலான தொழுகையிலையும் எனக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்குதா, ஒரு உள்ளட்சம் வந்திருக்குதா, ஒரு உடலட்சம் வந்திருக்குதா, பரலான தொழுகையை நான் எப்படி தொழுவணும் என்பது படிச்சிருக்கிறேனா. முன்பின் சுன்னத்துகள் இருக்குது, முஅக்கதான சுன்னத்துக்கள் 10,
கைரு முஅக்கதாவான சுன்னத்துக்கள் 12, 22 ரகாத்துகள் ஒரு நாள் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால முன்பின் சுன்னத்துகள் இருக்குது. இதையா இந்த ரமலானுடைய மாதத்திலேயாவது நான் கொஞ்சம் இதுகளை நான் பேணுதலாக செய்கிறேனா? என்னுடைய அதே போல நேரம் குறிக்கப்பட்ட லுஹாவுடைய சுன்னத்து, அவ்வாபினுடைய சுன்னத்து, வித்ருடைய சுன்னத்து, தஹஜ்ஜுடைய சுன்னத்து, இது அனைத்து எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்குது? குறைஞ்சது இந்த ரமலானுடைய மாதத்திலேயாவது இந்த சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை, பர்லான தொழுகைகளை பேணுதலாக அது உள்ளச்சத்தோட கொஞ்சம் நேரம் எடுத்து நான் கொஞ்சம் 2 ரக்காத் தொழுகிறதாக இருந்தாலும் மற்ற நாள்ல 5 நிமிஷத்துல தொழுது முடிச்சிட்டேன், 3 நிமிஷத்துல தொழுது முடிச்சிட்டேன். ஆனா ரமலானுடைய மாதம் இது அல்லாஹ் எனக்கு அமலுக்கு என்று தந்த மாதம். அதற்காக வேண்டி நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது, என் பிசினஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா பரவாயில்ல, என் வேலைகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா பரவாயில்ல, என் நேரத்தை எடுத்து நான் கொஞ்சம் இபாதத்துல கொஞ்சம் ஒரு ரகாத்தையாவது அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழணுமே என்ற சிந்தனை எனக்கு வரணும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனுடைய மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். மூன்றாவது குர்ஆனுடைய மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஹுதல்லின் நாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், குர்ஆன்ல நேர்வழி இருக்குது. நல்லது இது கெட்டது இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல தெளிவான வாழ்க்கை முறை இருக்குது. அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆனை நாங்க எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் இன்னைக்கு 2 நாள் எனக்கு கழிஞ்சிருச்சு. 2 நாள்ல குறைஞ்சது நான் 2 ஜுஸு ஓதி இருக்கிறேனா? நான் கொஞ்சம் என்ன எடுத்து பார்க்கணும். இந்த குர்ஆனோட ஒரு மனிதர் தொடர்பு வச்சிருந்தா அல்லாஹ் அவரை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்து அதே நிலைமையில மௌத்தா போறாரு. குர்ஆன் தான் இவரு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் குர்ஆன் ஓதி மௌத்தா போறாரு. கபர்ல இந்த மனிதனை வைக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த குர்ஆன் பறவையுடைய தோற்றத்துல வந்து இவரை பாதுகாக்கும் என்பதாக சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் தபாரக்கல்லதி ஓதுறோம், இவருடைய தலைமாட்டில் வந்து உட்கார்ந்து அந்த தபாரக்கல்லதி பாதுகாக்கும். சூரத்துல் வாக்கியா ஓதி வாரோம், அல்லாஹு தஆலா வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவான். நாங்க அலிஃப் லாம் மீம் சஜிதா ஓதி வாரோம், இது கபர்ல எங்களுக்கு நிம்மதியை தேடி தரும். இப்படி குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன லம் யுரத் இலா அர்தலில் உமர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி தொழுகையில துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், வயோதிப வயதுன்னா கல்லாத வயது, அதாவது ஏண்ட சொந்த தேவைகளையும் மற்றவர்களின் மூலமாக செய்விக்கப்படக்கூடிய நிலைமையை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னைக்கு வயோதிபமாகியும் அது வரலாம், அல்லது நோய் வந்தும் வரலாம். இந்த நிலைமை வராம பாதுகாக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அர்தலுல் உமர் வராம பாதுகாப்பு தேடிக்கிறாங்க அல்லாஹ்விடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார் என்றா இவருக்கு இந்த அர்தலுல் உமர் என்று சொல்லக்கூடிய தள்ளாத அந்த நிலைமை வராம அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல நம்பிக்கை இருக்குமாக இருந்தா என்னோட உலகத்துடைய வாழ்க்கையில ஏண்ட புள்ள என்னையோட இருக்கலாம், ஏண்ட குடும்பம் என்னையோட இருக்கலாம். ஆனா அந்த நிலைமை வந்தோன்னு யார் என்ன பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க என்பது அந்த நிலைமைக்கு போனதுக்கு பின்னாலதான் தெரியும். அந்த நிலைமையில யாரும் பார்க்காத, யாரும் எனக்கு உதவி செய்யாத ஒரு நிலைமை வந்துட்டா அந்த நிலைமையில எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நிலைமை வராம அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், நீங்க குர்ஆன் ஓதி கொண்டிருங்க. இது குர்ஆனுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருல் குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்துல ஒரு ஃபர்ல செஞ்சிட்டா உங்களுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, 70 ஃபர்லுடைய நன்மை. நான் இன்னைக்கு வந்து இஷா தொழுதேன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 70 இஷாக்கள் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். ஃபஜ்ர் தொழுதேன், ஃபஜ்ருடைய 70 ஃபஜ்ர் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சுன்னத்தான அமல் செய்றாரு, இந்த சுன்னத்தான அமலுக்கு அல்லாஹ் ஒரு ஃபர்லுடைய நன்மையை தாரான்.
20 ரக்காத் தராவி தொழுதோம், 3 ரக்காத் வித்ர் தொழுதோம், 23 ரக்காத்துகள் ஃபர்ல் தொழுதா என்ன நன்மையோ இமாம் ஜமாஅத்தோட அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்கு தரான். இப்படி நான் ஜக்காத்தை கொடுக்கிறேன், இந்த ஜக்காத் ரமலான்ல நான் கொடுத்தா கூடுதலாக ஏன் ரமலான்ல ஜக்காத்தை கொடுங்க என்று எல்லாத்திலையும் பேச்சு செஞ்சிருது. காரணம் என்னன்னா ஜக்காத்தை ரமலான்ல கொடுத்துட்டா 70 முறை ஜக்காத்து கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சதக்கா கொடுக்கிறாரு, 100 ரூபாய் சதக்கா கொடுக்கிறாரு, 100 ரூபாய் சதக்கா 100 ரூபாய் ஜக்காத்து கொடுத்த நன்மை, 100 ரூபாய் ஜக்காத்து கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல இரட்டிப்பாக்கி பல மடங்காக்கி அல்லாஹ் தஆலா தாரான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருஸ் ஸப்ர், இது பொறுமையுடைய மாதம். எனக்கு கஷ்டம் வரக்குள்ள நான் பொறுமை செய்ய பழகக்கூடிய மாதம் இது, பழகக்கூடிய மாதம் இது. எனக்கு பிரச்சனை வரக்குள்ள நான் பொறுமை செய்யறதுக்கு பழகுற மாதம் இது. எனக்கு குடும்பத்தால பிரச்சனை வருவதோ, தொழிலால பிரச்சனை வருவதோ, அக்கம் பக்கத்து வீட்டால பிரச்சனை வருவதோ, எனக்கு அடிக்கடி ஒவ்வொரு நிலைமையால பிரச்சனை வருவதுண்டா, இதுல பொறுமையை பழக்கிற மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். பழக்கணும். நாங்க நான் ஆரம்பத்துல சொன்னதை போல எனக்கு அமல் செய்யறதுக்கு கஷ்டமா, நேரத்தை எடுத்து வந்து ஒதுக்கி செய்யறதுக்கு என்ன இடத்துல பொறுமை தேவை. இதை பழக்கணும் இந்த ரமலான்ல. எனக்கு பாவத்தை விட கஷ்டமாக இருக்குது, என் கையில இருக்கிறத பார்க்காம இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டுல இருக்கிற பெட்டிய பார்க்காம இருக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரமலான் மாதத்துல பழக்குங்க. இதை நான் எடுக்க மாட்டேன், இதை நான் தொட மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதுல நான் மோசமான விஷயங்கள் எதையும் என் கண்ணால பார்க்க மாட்டேன் என்று பாவத்துக்கு கஷ்டப்பட்டு பொறுமை செஞ்சு என்ன பழக்கிற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருல் முவாசாத், இது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய மாதம், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல நான் யாரோட எல்லாம் கோவிச்சு கொண்டு இருக்கிறேனோ அவங்களோட எல்லாம் போயிட்டு சலாம் சொல்லுங்க. இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் எல்லாத்தோட உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா இலகுவானதாக மென்மையானதாக ஆக்கி இருக்கிறான். மென்மையானதாக. ஏனென்றால் அட்டூழியம் புரிகிற சைத்தான்களை எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹ் கட்டி போட்டு இருக்கிறான். உள்ளம் சாஃப்ட் ஆகுது, உள்ளம் சாஃப்ட் ஆகுது. உள்ளம் சாஃப்ட் ஆகக்கூடிய அமல்கள்ல ஈடுபடுறாங்க. பாருங்க, மற்ற நாள்ல இல்லாத ஜனம் பரலான தொழுகைக்கு வருவது, பள்ளிவாசலுக்கு வருவது, தராவிக்கு வருவது. ஏனென்றா உள்ளம் சாஃப்டாக்கப்பட்டிருக்கு, சைத்தான் தூரமாக்கப்பட்டிருக்கிறான், அமல்ல ஆசை உண்டாக்கப்பட்டிருக்குது, சொர்க்கம் எங்களுக்காக வேண்டி அலங்கரிக்கப்படுவது, நரகம் மூடப்பட்டிருக்குது. அதனால எங்கட உறவுகளை நாங்க சேர்ந்து நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது இருக்குது, இது உங்களுக்கு கண்ணியத்தை தவிர வேற எதையும் தராது. இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஸலாஸத்துன் துஇஸ்ஸுல் மர்அல் முஸ்லிம இஸ்ஸா. 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயமும் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தவிர வேற எதையும் கொடுக்காது. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸிலத்து லிமன் கதஅ, யார் எங்களை வெட்டி நடக்கிறாரோ அவங்களோட சேர்ந்து நடங்க, சேர்ந்து நடங்க. இது கண்ணியத்தை கூட்டும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஅதாஉ லிமன் ஹரம, யார் எங்களுக்கு தாரார் இல்ல, அவர் மூடி வச்சு கொண்டு இருக்கிறாரு, ஆனா நாங்க அவருக்கு கொடுக்காம தடுக்கிறது இல்ல, நாங்க கொடுத்து பழகுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற கைகள் எடுக்கிற கைகளை விட சிறந்தது, சிறந்தது. கொடுக்கிறது ஒரு நாளும் நஷ்டமா போகாது. மலக்குமார்கள் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. ஒவ்வொரு நாளும் சதகா கொடுக்கிற மனிதன் தலைமாட்டில் உட்கார்ந்து மலக்கொண்டு துஆ செய்யறாரு, யா அல்லாஹ் கொடுக்கிறவருக்கு பகரத்தை கொடுத்துரு, இன்னும் கொடுத்துரு, இன்னும் நிறைய கொடு என்று துஆ செய்வாரு. இன்னொரு மலக்கு அதுக்கு ஆமீன் சொல்வாரு. இன்னொரு மலக்கு துஆ செய்யறாரு, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ் நீ கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிற, கஞ்சத்தனம் செய்யற இந்த மனிதனுக்கு நீ அழிவை கொடுத்துரு என்று துஆ செய்யறாரு. மற்ற மலக்கு ஆமீன் சொல்றாரு. அதனால சதகா கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஷஹ்ரு ஸதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்றா ரமலானுடைய மாதம் வந்தா காத்தை விட வேகமாக சதகாவுல ஈடுபடுவாங்க என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தை விட வேகமாக ரமலான்ல சதகா செஞ்சு பழகிக்கிறாங்க. பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, யா மாஷரன் நிசா
தஸத்தக்ன, பெண்களே நீங்க அதிகமாக சதகா செய்யுங்க, ஏனென்றா நாங்க உங்களைய அதிகமாக நரகத்துல கண்டேன் மியராஜுடைய இரவில் என்று சொன்னாங்க. பெண்களுக்கெல்லாம் அப்படியே உள்ளம் இதாவிட்டு நபீரத்துல கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், ஏன் யார ரசூலல்லாஹ் எங்களை நரகத்தில் அதிகமாக கண்டீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் உங்கள்ட்ட இருக்குது. ஒன்று என்னன்னா தக்ஃபுர்னல் அஷிய வதுல்இன்ன, நீங்க கணவன்மாருக்கு மாறு செய்றீங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க அதிகமாக பதுவா செய்றீங்க. பதுவா என்றா நீங்க சாபக்கேடான வார்த்தைகள் அதிகமாக பேசுறீங்க. இதனாலதான் நீங்க நரகத்தில் இருக்க நான் கண்டேன். அதனால அதிகமாக சதக்கா செஞ்சு நரகத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மாசம் இருக்குது, இது சதக்காவுடைய மாசமாக இருக்குது. சதக்காவுடைய மாசம், அதிகமாக சதக்கா கொடுக்கணும். அது மாத்திரம் அல்ல, இந்த மாசத்துல நோன்பு திறக்க வைப்பதற்குரிய நன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதருக்கு நோன்பு திறக்க உதவி செய்கிறார், நோன்பு திறக்க உதவி செய்கிறார். இவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து இவர் பாதுகாக்கப்படுறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபத்தர ஸாயிமன் மின் கஸ்பின் ஹலால், ஹலாலான சம்பாதியத்தால ஒரு மனிதருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இவர் உதவி செஞ்சா, ஒரு ஈச்சப்பழத்தை கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிறாரு, கூட்டிட்டு வந்து ஒரு தண்ணீர் மிடரை கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிறாரு, இவருடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து வைக்கிறார் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மிடர் பாலை கொடுக்கிறாரு பரவாயில்ல, நோன்பு திறக்க கொடுத்தாரு, இவருடைய ஹலாலான சம்பத்தில் இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாஃபஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவரோட முசாஃபஹா செய்வாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாஃபஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரோட வந்து முசாஃபஹா செஞ்சிட்டாரோ இவருடைய யரிக்கு கல்புஹு வயக்ஸிரு துமுஹு, இதுக்கு ரெண்டு அடையாளம் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரோட முசாஃபஹா செஞ்சிட்டா இவருடைய உள்ளம் சாஃப்ட் ஆகிடும், உள்ளம் சாஃப்ட் ஆகிடும், யாருக்கும் இவரால பிரச்சனை இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, உண்மையான முஸ்லிம் கையால நாவால இவருக்கு அடுத்தவருக்கு இவரால பிரச்சனை இருக்காது என்றிருந்தா இவரு முஸ்லிம். இப்படியான தன்மை எங்க வரும் என்றா இந்த நோன்பு திறக்க ஹலாலான சம்பாத்தியத்துல நோன்பு திறக்க கொடுத்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செஞ்ச இந்த தன்மை வந்துடும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயக்ஸுரு துமூஹு, அல்லாஹ்வுடைய பயத்தால இவர் அழுவக்கூடிய கண்ணீர் இவரிடத்தில் அதிகமாக என்று சொன்னாங்க. தஹஜ்ஜுடைய நேரம், ரமலானுடைய மாதம், அல்லாஹு தஆலா கீழ் வானத்துக்கு மற்ற நாட்களை விட இந்த ஒருபடி மேலாக இந்த ரமலானுடைய மாதத்துல வந்து என்னிடத்துல கேட்கக்கூடியவங்க இல்லையா, என்னிடத்துல உதவி தேடக்கூடியவங்க இல்லையா, எங்களிடத்துல முறைப்பாடு செய்யக்கூடியவங்க இல்லையா, இவங்களோட தேவையை நான் கொடுக்கிறேன், கேட்கிறத கொடுக்கிறேன், இவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ரமலானுடைய மாதம் தூங்கக்கூடிய மாதம் இல்ல. எல்லாரும் நினைக்கிறேன் ரமலானுடைய மாதம் சுபஹ் தொழுதுட்டு போனா நாங்க நிம்மதி அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தூங்கிறோம். இது தூங்குற மாதம் அல்ல. இந்த ரமலானுடைய மாதம் அமலுடைய அறுவடையுடைய மாதம், அறுவடையுடைய மாதம். காலையில தஹஜ்ஜுடைய நேரத்துல 5:08க்கு பாங்கண்டா அதான் என்றா ஒரு 4:58க்கு ஸஹருடைய முடிவு நேரம் வச்சிருக்கிறாங்க. ஸஹருடைய முடிவு நேரம் நாங்க ஒரு 3:45 அல்லது ஒரு 4 மணிக்கு எழும்பி உலு செஞ்சு கொண்டு 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்தினா அல்லாஹ் எங்களை எவ்வளவு சந்தோஷப்படுவான். சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு அரவர் போதாதா? அரவர் நான் தொழுகைக்காக வேண்டி கொடுக்க மாட்டேனா? ஸஹர் சாப்பிடுறது சுன்னத்து, சுன்னத்து தான். அந்த சஹர் சாப்பாட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன் தஸஹரு ஃபஇன் ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்க அதுல பரக்கத் இருக்குது. சஹர் செய்யாம ஒருத்தர் நோன்பு பிடிச்சா இவருடைய அந்த நோன்புல பரக்கத் இருக்காது. அந்த நோன்பு அவரு அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த தன்மைகளை கொண்டு வந்து தராது. அதுவும் ஒரு சுன்னத்து. அதுக்கு டைம் ஒதுக்குறத போல என்னுடைய துவாக்கு ஒரு டைம். துவாவுடைய மாதம் அல்லவா, துவாவுடைய மாதம் அல்லவா. இந்த துவாவுடைய மாதத்துல கூட என்னிடத்துல துவா உண்டு அல்லாஹ்விடத்துல போகல என்றா நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி, எவ்வளவு பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்க பயன்படுத்தி நாங்க அல்லாஹ்விடத்துல கெஞ்சணும். கஷ்டம் வரக்குள்ள, பிரச்சனை வரக்குள்ள, எனக்கு நோய் வரக்குள்ள, துன்பம் வரக்குள்ள நான் அல்லாஹ்விடத்துல கெஞ்சிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய பழக்கப்பட்ட ஒரு அடியானுடைய குரல் கேட்குதல்லவா, நீங்க உடனே இந்த அடியானுக்கு நான் பதில் கொடுக்கணும் என்று அல்லாஹ் உதவி செய்யறானா. நாங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினா எங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் நாங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்குள்ள அல்லாஹ் எங்களுக்கு உடனே உதவி செய்கிறான்.
இல்ல நாங்க சந்தோஷமாக இருக்கக்குள்ள அல்லாஹ்வை மறந்துட்டோம், எனக்கு பரக்கத் எனக்கு எல்லாம் கையில இருக்கக்குள்ள அல்லாஹ்வை மறந்துட்டோம் என்றா பிரச்சனை வார நேரத்துல துஆ செய்யற நேரத்துல எங்கேயோ கேட்காத ஒரு குரல் ஒன்று கேட்குது என்று அல்லாஹ் தஆலா உதவி செய்யறதை தாமதிக்கிறான். சில நேரம் உதவி செய்யாமையும் விட்டுறான் என்பதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கிடைச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். சஹாபாக்கள் பாருங்க எவ்வளவு ஆசைண்டா ஒரு சஹாபியை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை சொல்லி கொடுக்குறாங்க. யா ரசூலல்லாஹ் இதை செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போவேனா? ஓ இதுக்கு பின்னால வேற ஏதாவது இருந்தா சொல்லித்தாங்களே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்க இன்னும் சுன்னத்தானவைகளையும் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்யணும்னு ஆசையோட கேட்டுக்கொண்டாங்க. ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் எப்படிப்பட்ட நேரம்டா எதிரி வந்து எப்ப என்ன வெட்டுவாருன்னு இல்லை. அப்படி யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆயத்து இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆயத்து இறங்குது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். தக்வாதாரிகளுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 500 வருடம் அந்த நடக்கக்கூடிய தூரம் இருக்கக்கூடிய அந்த விசாலமான சுவர்க்கத்தை அடையிறதுக்கு நீங்க விரைஞ்சு வாங்க என்ற ஆயத்து ஓதினோன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து. வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் பெரிய அந்த சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு நீங்க எழும்பி வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்தில் ஒரு சஹாபி உமைர் இப்னு ஹம்மாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி கிட்டத்தட்ட 3 நாள் அல்லது 4 நாட்களுக்கு பின்னால யுத்தத்துல இன்னைக்கு எனக்கு என் மனைவி நோம்பு திறக்கிற நேரத்தில் பெட்டி செஞ்சு வைக்கலாட்டி எனக்கு எவ்வளவு சூடாகுது, ஒரு கஞ்சி கோப்பை இல்லாட்டி எனக்கு எவ்வளவு சூடாகுது. ஆனா அந்த சஹாபி யுத்தத்துல போயிட்டு 4 நாள் சாப்பிடுறதுக்கு இல்ல, 4 நாளைக்கு பிறகு ஒரு ஈச்சப்பழம் கிடைச்சிருக்குது. ஈச்சப்பழம் சாப்பிட வாயில வச்சாங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஏலான் செய்யறாங்க, அந்த சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள வாங்க வாப்பா என்று சொன்ன அந்த சஹாபி நபியிடத்துல போயிட்டு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் நான் ஷஹீதாயினா எனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? அந்த சஹாபி போயிட்டு கேட்கல, யா ரசூலல்லாஹ் இந்த 4 நாள் தின்னல, இப்பதான் ஈச்சப்பழம் திங்கல, இப்ப நீங்க வந்து இந்த ஏலான செய்றீங்களே, இதை திண்டு முடிஞ்ச பிறகு நீ ஏலான் செய்ய என்று சஹாபி சொல்லல. நபியிடத்துல போயிட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஷஹீதாகினா எனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக கிடைக்கும் என்றொன்ன அவர் பார்த்தாரு, இந்த ஈச்சப்பழத்தை திண்டுட்டு நான் போயிட்டு யுத்தம் செஞ்சு ஷஹீதானாலும் எனக்கு இது நேரம் கூட டூ லேட் என்று சொல்லி அந்த ஈச்சப்பழத்தை தூக்கி வீசிட்டு யுத்தத்தில் போயிட்டு மும்முரமாக ஈடுபட்டு ஷஹீதாக்கப்படுறாரு. அவர் சொர்க்கவாதியாக மாறிட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய ஆசை. சஹாபாக்களுக்கு உசுர கொடுக்க ஆசை. எங்களுக்கு அமல் செய்ய ஆசை வருவதில்லைண்டா என்ன நான் பழக்கப்படுத்தணும். எனவே இந்த புனித ரமதானுடைய மாதம் அடைஞ்சு 2 நாட்கள் ஆயிருச்சு. அல்லாஹு தஆலா முதல் பகுதியை ரஹ்மத்துடைய பகுதியாக ஆக்கிக்கிறான். அதனால எங்களிடத்தில் இரக்கம் வரக்கூடிய, எங்களிடத்திலே சொப்ட் வரக்கூடிய, அழகான முறையில பேசக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய அந்த குணங்கள் எங்களிடத்தில் ஏற்படுத்துறது. மக்ஃபிரத்துடைய பகுதி நடுப்பகுதி அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த தௌபாவுடைய மாதமாக ஆக்கிக் கொள்வது, நரக விடுதலையுடைய மாதமாக ஆக்கி இருக்கிறான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலை கேட்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் சொன்னாங்க, அதிகமாக 4 அமல்களை செய்யுங்க. இந்த 2 அமல்கள் இருக்குது, இது உங்களோட ரப்ப நீங்க பொருந்திக் கொள்ள செய்யக்கூடிய அமல்கள். இன்னும் 2 அமல்கள் இருக்குது, இதை விட்டும் நீங்க தேவையற்றே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அமல் என்னண்டா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. 2வது நீங்க பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, நான் அல்லாஹ்விடத்தில் இந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் 2 விஷயம் இருக்குது, இதை நீங்க தேவையற்று இருக்க முடியாது. ஒன்று சொர்க்கத்தை கேட்கிறது, 2வது அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறது. எனவே இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த துஆவை நாங்க முழு ரமலான்லையும் ஓதிக்கொண்டே இருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். முதல் 10ல அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் அருள் புரிவர்களுக்கெல்லாம் அருள் புரிபவனே, இரக்கம் காட்டுபவர்களெல்லாம் இரக்கம் காட்டுபவனே, எனக்கு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு இரக்கம் காட்டுவாயாக என்ற துஆவையும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள். எனவே
இந்த ரமலானுடைய மாதம் என்பது அமல்களுடைய அறுவடையுடைய அமல்களுடைய சீசனான ஒரு மாதமாக இருக்கிறது. எப்படி நாங்கள் உலகத்தில் அந்த சீசனுக்கு ஏற்ற முயற்சிகளை செய்யறோமோ இதை விட அதிகமாக அமல்கள்ல முன்னேறி இந்த மாதத்தை குர்ஆனுடைய மாதம், தொழுகையுடைய மாதம், நோன்புடைய மாதம், குடும்ப உறவை சேர்த்து நடக்கிற மாதம், சதகாவுடைய மாதம், பொறுமையுடைய மாதம், குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய மாதம், துஆவுடைய மாதம், அதிகமாக அடுத்தவர்களுடைய நலவுகளை பார்க்கக்கூடிய மாதம் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்து அதற்குண்டான நன்மைகளை விளங்கி அதை நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்து செய்வோம். வல்லவன் அல்லாஹ் இந்த புனித ரமதானுடைய மாதத்தை அடைந்த நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய பூர்த்தியான ஒரு தக்வாதாரியாக ஆக்கக்கூடிய முயற்சிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எல்லா நிலைமையிலும் நீ விரும்பக்கூடிய அமல்களின் பக்கம் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இன்னொரு ரமலானை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த புனித ரமலானுடைய மாதத்திலே நீ எந்த தக்வாதாரியாக நாங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த முறையிலே தக்வாதாரியாக மாறி யா அல்லாஹ் உன்னிடத்திலே நெருக்கமான ஒரு அடியானாக வாழ்ந்து யா அல்லாஹ் இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் எம் அனைவருடைய குடும்பங்களுக்கும் நசீபாக்குவாயாக. எல்லா நிலைமைகளையும் நாம் செய்யக்கூடிய நலவுகளை பொருந்திக் கொள்வாயாக. பாவங்களை விட்டு எங்களை தூரப்படுத்திடுவாயாக. பாவங்கள்ல வெறுப்பு தந்துடுவாயாக. உள்ளத்தை நளினமான உள்ளமாக ஆக்குவாயாக, மிருதுவான உள்ளமாக ஆக்குவாயாக. எல்லோருடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மிருதுவான உள்ளமுடையவர்களாக இந்த ரமலானில் இருந்தாவது எங்களை மாற்றி பூர்த்தியான ஒரு நல்லடியானாக உன்னிடத்தில் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து நலவுகளையும் எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி அடைந்து கிடைத்ததிலிருந்தும் எம் அனைவரையும் பாதுகாத்து உன்னுடைய ரஹ்மத்தோடு இணைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே உன்னுடைய நலவை எதிர்பார்த்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன அமல்களையும் யா அல்லாஹ் தூக்கி வீசி விடாமல் யா அல்லாஹ் கபூல் செய்து அதன் மூலமாக எங்களை சொர்க்கவாதிகளாக மாற்றி நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து உன்னுடைய ரஹமத்துடைய வாசலின் பக்கம் எங்களை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல மக்களாக ஆக்கிடுவாயாக. எம் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார் வ ஆখির தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்